யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு விபூதி பிறந்த கதை. அதாவது திருநீறு பிறந்த கதை. இந்த திருநூறு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அ அதாவது ஒரு தெய்வீகமான பொருளு. அதை எப்படி பார்த்தா நம்ம வந்து அதாவது நெற்றியில இதுக்கு ஒரு நெறைய ஒரு கதைகள் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சங்கராச்சாரியர் அவர் என்ன சொல்றாரு, "திருநீர் இடாத நெற்றி வந்து பாழ்ன்னு" சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநூறு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நீங்க வெளியில வந்து போறீங்கன்னா, திருநூறு வந்து அ இடாம வெறும் நெற்றியா போனீங்கன்னா, அது வந்து மத்தவங்களோட எண்ணங்களுக்கு நீங்க வந்து அடிபணியிற மாரி இருக்கும். அதாவது உங்களுக்கு ஈஸியா அவங்க வந்து வசியம் பண்ற மாரி ஒரு விஷயம் இருக்கு. அ அதாவது நீங்க ஒரு பொருள வாங்கக்கூடாதுன்னு போவீங்க. ஆனா திருநூறு இல்லாம இருக்கும் நெத்தியில. அவங்க எதனா ஒரு விஷயம் சொல்லும்போது, அத வாங்க சொல்லிடும். அது வாங்க நம்மளோட அதாவது நம்மளோட எண்ணங்கள் அங்க செல்லும். எப்போலாம் நம்ம வீட்டுக்கு வந்தோம்னு நெனைப்பீங்க, இந்த பொருள் நம்ம வாங்கக்கூடாதுன்னு தான் நெனைச்சோம். எப்படி வாங்கணும்? அப்படின்ட்டு. இந்த மாரி நம்ம ஒரு எண்ணங்கள் நம்மளோட எண்ணங்களுக்கு தகுந்தா போல அது வந்து ஆப்போசிட்டா மாறும். நம்ம ஒண்ணு நெனைப்போம். அது ஒண்ணு தன்னாலவே நடக்கும். அதுக்கு தான் வந்து எப்பவுமே வந்து இந்துக்கள பொறுத்தவரையிலும் திருநூறு வைக்காம வந்து நம்ம வந்து அ வெளியில போகவே கூடாது. காலைல எந்திரிச்சோனே குளிச்சோமா, நம்ம வந்து சாமிய கும்பிட்டோமா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருநூறு வந்து கண்டிப்பா வந்து நெற்றியில வந்து கண்டிப்பா வச்சிடணும். இன்னைக்கு காலையில வைக்கிற திருநூறு வந்து உங்களுக்கு மாலை வரைக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்கும். அதாவது நம்மளோட தீய சக்திகளும் அணுகாது. மத்தவங்களோட கண் திருஷ்டியும் நமக்கு வந்து வராது. அ மத்தவங்களோட அ அதாவது எண்ணங்களுக்கு நம்ம அடிபணியவும் மாட்டோம். அது மாரி நெறைய ஒரு விஷயம் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருநூறு தான். அந்த திருநூறு வந்து பார்த்தீங்கன்னா, கோவில் குளங்கள்ல வந்து நெறைய பேர் நீங்க போறீங்க. அத நீங்க வாங்குறீங்க. அதுக்கு பிரசாதமா நீங்க வாங்குறீங்க. அத இட்டுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பகுதியில அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோவில் சுத்தி அந்த சுவர் ஃபுல்லா ஓரம் ஃபுல்லா கொட்டி வச்சிருப்பாங்க. அது அறிஞ்சு செய்றாங்களோ, அறியாம செய்றாங்களோ தெரியாது. ஆனா திருநூறு வந்து ஒரு துளி கீழ பட்டாலும் வந்து பெரிய பாவம்ன்றது தான் அது உண்மையான கதைங்க. அதுமாரி வாங்குறீங்கன்னா, அங்கேயே வந்து காலண்டர் பேப்பர்லாம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க. இல்ல நம்ம வீட்ல இருந்து எதனா ஒரு பேப்பர கூட கொண்டுட்டு போலாம். எப்படியோ ஒரு கோவிலுக்கு போனா பிரசாதம் குடுப்பான்னு நமக்கு தெரியும். அந்த மாரி நம்ம போயிட்டு, அந்த பிரசாதம் நம்ம வாங்கி நம்ம வந்து திருநூறு வந்து அ மடிச்சு எடுத்துன்னு வீட்டுக்கு வரலாம். ஏன்னா, அதுதான் நம்ம கோவில்லேருந்து கொண்டு வரப்போறோம். வேற என்ன பிரசாதம் கோவிலுக்கு போறதே நமக்கு வந்து அந்த பிரசாதத்துக்காக தான். லைன்ல நின்னு நம்ம வாங்குறோம். அது மாரி அந்த பொருள வந்து அந்த புனிதமான ஒரு பொருள வந்து கீழ சிந்துறதோ, அங்க ஓரத்துல கொட்டிட்டு கைய தட்டுறதோ, இது மாரி வச்சுக்கக்கூடாது. அதே மாரி நீங்க அந்த விபூதி பிரசாதம் வாங்கும்போது, அ வலது கையில வாங்கி இடது கையில மாத்தக்கூடாது. அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல வாங்கி லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து மாத்தக்கூடாது. இப்படி வாங்குறீங்கன்னா, அதாவது உங்களோட முந்தானையில கூட நீங்க கொட்டிக்கிட்டு கூட நீங்க முடிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இட முடியாது இல்லையா? நீங்க உங்களோட துணியோட முந்தானி ஜென்ஸா இருந்தாங்க அவங்களோட கர்ச்சீஃப்ல கூட கொட்டிட்டு கர்ச்சீப்ல கொட்டிட்டு கூட நீங்க வந்து இட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து பேப்பர் இருந்துச்சுன்னா, பேப்பர்ல கூட நீங்க வந்து போட்டு அத ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்துல ஒரு கோவிலுக்கு போனோம்னா, அந்த திருநூறு வந்து கண்டிப்பா பத்திரமா நீங்க வந்து அ வீட்டுக்கு கொண்டு வரணும். அத நம்ம வந்து தினமும் வந்து இடணும். அது மாரி தான் ஒரு கோவிலோட இது. அதனால இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த விபூதி பிறந்த கதை என்பத நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது சைவர்கள் பெருஞ்செல்வமாக போற்றும் திருநீறு பிறந்த வரலாற்றினை சில நூல்கள் விளக்குகின்றன. அதனை சிறு சிறிது கண்ணுருவும். ஒரு சமயம் யுகங்கள் முடிந்து புதிதாய் படைப்புத் தொழில் தொடங்கும் வேளையில் சிவபெருமான் உமாதேவிக்கு தமது அக்னி கோலத்தின் பெருமைகளை விளக்கியதுடன், அது பஞ்ச பூதங்களில் ஒன்றாக இருக்கும் தனித்தன்மையுடன் விளங்குவதையும், மற்ற 4 பூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம் ஆகியவற்றில் மறைந்து நின்று செயல்படுவதையும் விளக்கிக் கூறினார். அதாவது சிவபெருமான் வந்து அ அதாவது தேவிக்கு ஒரு பார்வதி தேவிக்கு வந்து விளக்குறார். அதாவது மகா அக்னியாக விளங்கும் தாமே வானத்தில் இடி மின்னலாகவும், பூமிக்குள் எரிமலை குழம்பாகவும், கடலுக்குள் வடவா முகாக்கனியாகவும் இருப்பதை விளக்கினார். பின் அந்த அக்னி வடிவமாக 2 முகங்களுடன் 7 கைகளும், 7 நாக்குகளும், 3 கால்களும், தலையில் 4 கொம்புகளுடன் காட்சியளித்தார். அந்த பேருருவைக் கண்டு பயந்த உமாதேவி அவரை வணங்கி, "தமக்கு காப்பாக இருக்கும் ஒரு பொருளை அருளுக" என்றாள். அதாவது
சிவபெருமான் வந்து நான் வந்து எரிமலையாகவும், குழம்பாகவும் இருக்கிறேன். கடலுக்குள் வடா அ முக் அ முகா அக்னியாவும் இருக்கிறேன். அடுத்தது வந்து மின்னலாவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கே ஒரு பயமா வந்துருச்சு. அதால எனக்கு காற்றுக்கொள்ள எனக்கு எதனா ஒரு காப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க, உமாதேவி. அப்ப செம்பொன் மேனியில் வெண்ணிறமாய் பூத்திருந்த வெண்பொடியை வடித்து, இதனை காப்பாக கொண்டு இவ்வுலகினை வழிநடத்துவாய் என்றார். அதனால் அதற்கு சிவ வீரியம் எனப்பட்டது. அதற்கு சிவவீரியம் எனப்பட்டது. தேவி அதனை நெற்றியிலும் உடலிலும் காப்பாக அணிந்தார். திருநீற்று காப்பு எனப்பட்டது. உடலெங்கும் பூசியதால் சிவகவசம் எனப்பட்டது. அதாவது சிவபெருமான் அக்னியாவும், அ எரிமலையாவும் அவர் இருக்கார் சொன்னாருல்ல. அப்போ வந்து சாம்பல் அவர் மேல இருக்கும். நம்ம சிவபெருமான் சாம்பல பூசிப்பார்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்ல அதுதான் வரலாற்று கதை சொல்லும். அந்த இவங்க வந்து காப்பு பொருளா வேணும்னு உமாதேவி கேட்டதுக்கு பிறகு சிவபெருமான் அவரோட உடல்ல இருக்கிற அந்த சாம்பல வந்து வழிச்சு அந்த அம்மனுக்கு குடுக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த காப்பு பூசிக்கிறாங்க. உடலெங்கும் பூசிய சிவகவசம் எனப்பட்டது. அதாவது அந்த அம்மா அ உமைய உமை வாயிலே வரமாட்டேங்குது. உமையாள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அது பூசிக்கிட்டதால பார்வதி தேவி பூசிக்கிட்டால, திருநீற்று காப்பு எனப்பட்ட உடலெங்கும் பூசியதால் சிவகவசம் அவங்களுக்கு சிவகவசமா பட்டது அவங்களுக்கு. எஞ்சிய விபூதியை அவர் ரிஷப தேவரிடம் தர, அவர் அதனை உட்கொண்டார். மீதி வந்து நந்தி தேவருக்கு வந்து அவங்க குடுத்துருக்காங்க. அதனால அவருக்கு அளப்பரிய சக்திய கொடுத்தது. அந்த விபூதி வந்து அளப்பரிய அவருக்கு சக்தி கொடுத்தான். இதனை அவர் மூலம் உலகத்தில் உள்ள 5 பசுக்களான சுபத்திரை, சுரபி, சுசீலை, அ சுமனை, நந்தை என்னமோ திட்டுது. ஒரு மாரி. ஆகிய பசுக்களில் சேர்த்து பின்னர் பூலோக பசுக்களிடம் வந்து சேர்ந்தது. அதனாலேயே நாம் கோ ஜ ஜலம், கோ சாணம் ஆகியவற்றினை கலந்து உருண்டைகளாக பிடித்து நெருப்பிலிட்டு தயாரிக்கிறோம். திருநீற்றினை வாங்கி இட்டுக் கொள்வதுடன் சிறிது வாயிலும் போட்டுக்கொண்டால் அநேக வியாதிகளை தீர்க்கும். அப்படின்றது தான் வந்து அது அது உண்மதான். நம்ம வந்து கோவில்ல வாங்கும்போதே ஒரு சிட்டிகை நம்ம வாயில போட்டுக்கிறதும் நம்ம வந்து ரொம்ப வந்து நல்லது. முறை முறையாக மந்திரிக்கப்பட்ட விபூதி வாதத்தினால் உண்டாகும் 81 வியாதிகளையும் சரி, பித்தத்தால் உண்டாகும் 64 வியாதிகளையும் சரி, கபத்தினால் உண்டாகும் 215 வியாதிகளையும் தீர்க்கும். குறிப்பு இவையெல்லாம் கடையில் விற்கும் சா காகித சாம்பல் விபூதியில் கிடைக்காது. பசுஞான விபூதி வாங்கி அதனை இறைவனுக்கு அபிஷேகம் செய்வித்து எடுத்து பத்திரப்படுத்தி பஞ்சாட்சர மந்திரமான சிவாய நமசிவாய என சொல்லி உபயோகிப்பீர் நலம் பெறுவீர். அதாவது இந்த விபூதிய பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விபூதி அபிஷேகம் சொல்லிட்டு நம்ம வந்து கோவில்ல வந்து கொடுத்து வாங்குனா நல்லதுதான். அபிஷேகம் இறைவன் மேல பட்டதுக்கப்புறம், அத நம்ம எடுத்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி, அதுல வந்து அதாவது நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்கணும்னா, இது நமக்கு கிடைக்குதா என்னன்னு பார்க்கணும். இன்னும் தனித்தனி பொருளா நாட்டு மருந்து கடையில இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விபூதி தயார் பண்றதுக்கு. ஏன்னா ஜீவனுள்ள விபூதியிலே வந்து பசுஞ்சாண விபூதி நம்ம நார்மலா இட்டுட்டு இருப்போம். எல்லா கோயில்ல குடுப்பாங்க. ஆனா ஜீவ பஸ்ப விபூதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜீவ பஸ்ப விபூதி என்பது இப்ப நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் கேள்விப்படுறேன். ஏன்னா இனிமே தான் நம்ம வந்து அது எங்கனா விக்குதான்னு கடையில விக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த ஜீவ பஸ்ப விபூதி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல உயிரோட்டமுள்ள ஏன்னா உயிர்கள் எடுத்து எடுத்து பஸ்பமா ஆக்குறதால உயிரோட்டமுள்ள இந்த விபூதி, இந்த பஸ்பம் அதான் ஜீவ பஸ்ப விபூதி. இது வந்து நம்ம இட்டுக்கும்போது, இன்னும் நமக்கு அளவில்லாத சக்தி நமக்கு குடுக்கும் அப்படின்றது ஒரு மெயினு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விபூதி வந்து எப்படி தயாரிக்கும் முறைன்னு நம்ம பார்ப்போம். அதாவது உங்களுக்கு சப்போஸ் இது வேணும் பிராமணர்கள் கண்டிப்பா இத செஞ்சிருப்பாங்க, இல்ல செய்வாங்க. நமக்கு உண்மையில ரொம்ப சக்தி கிடைக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு அ ஜீவ பஸ்ப விபூதி தயாரிக்கும் முறை கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. ஏன்னா இது நம்ம என்னான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு வந்து முடிஞ்சா நம்ம அந்த ஒவ்வொரு பொருளும் தனித்தனியா பஸ்பம் கடையில விக்குதுன்னும்போது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அத சேமிச்சு நம்ம வந்து பஸ்பமா ஆக்கி நம்ம கலந்துக்கலாம். இல்ல விக்கிற இடத்துல நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது என்னென்ன கலக்குறாங்க நம்மன்றது முக்கியமா நமக்கு தேவை இல்லையா? ஜீவ பஸ்பம் விபூதி தயாரிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா,
சுத்தமான பசுஞ்சாண விபூதி 1 1/2 கிலோ. அதாவது ரேஷியோ அந்த கணக்குக்கு அளவுக்கு அவங்க போட்டிருக்காங்க. அதுதான் நான் வந்து சொல்றேன். 2வது வந்து படிகார பஸ்பம் 10 கிராம், கல்நார் பஸ்பம் 10 கிராம், குங்கிலிய பஸ்பம் 10 கிராம், நண்டுக்கால் பஸ்பம் 10 கிராம், ஆமை ஓடு பஸ்பம் 10 கிராம், பவள பஸ்பம் ஆனா பவளத்துல இருந்து எடுக்கிற பஸ்பம்னு நினைக்கிறேன். 10 கிராம். சங்கு பஸ்பம் அது ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன். சங்கு பஸ்பம்ன்றது நெறைய விஷயத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து அ சிலா சத்து பஸ்பம், சிரிங்கி பஸ்பம் சிரிங்கி பஸ்பம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முத்து செப்பி பஸ்பம். முத்துல வந்து அது பஸ்பமா ஆக்குறது. அடுத்தது நத்தை ஓடு பஸ்பம். இதில பார்த்தீங்கன்னா, எல்லாமே உயிரோட்டமுள்ள ஒரு விஷயத்த வந்து இத வந்து பஸ்பமா ஆக்குறது தான் இந்த அ அந்த ஜீவ விபூதி. இவைகள் அனைத்தும் ஒரு பெரிய தாம்பலத்தில் கொட்டி நன்றாக கலந்து ஒரு செம்பு பாத்திரத்தில் அல்லது காந்தம் பிடிக்காத எவர் சில்வர் பாத்திரத்தில் சேமித்து வைத்துக்கொண்டு உபயோகிக்கவும். இது சுமார் 1 வருடத்திற்கு உபயோகத்திற்கு வரும். இது பசுஞானத்தோடு பல ஜீவராசிகளின் உயிர் பஸ்பங்களை முறைப்படி அளவோடு கலந்து தயாரிக்கப்படுவதால் இதற்கு ஜீவ பஸ்ப விபூதி என்று பெயர். இதனை நீரில் குழைத்து இடும்போது ஒருவித கதிர்வீச்சு வெளிப்படும். இதுவே மிக அதாவது இதனை நீரில் குழைத்து இடும்போது ஒருவித கதிர்வீச்சு வெளிப்படும். இதுவே மிகப்பெரிய சக்தியாகும். இதனை தாம்பலத்தில் பரப்பி எந்த காரியம் சாதிக்க வேண்டுமானாலும் சாதிக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது எவ்வளோ சக்தி வாய்ந்த விபூதியிலே நெறைய விஷயம் இருக்கு. சாதாரண ஒரு விபூதிய நம்ம பூசிட்டாலே கண் திருஷ்டிலருந்து நம்ம வந்து காப்பு பெறும் நமக்கு. அதாவது எப்பயுமே ஒரு இந்துக்கள் வெளியில போறீங்கன்னா, கண்டிப்பா திருநூறு இடாம வந்து அது ஆணாக்கா இருந்தாலும் சரி, பெண்ணாக்கா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, திருநூறு இடும் பழக்கம் கண்டிப்பாக நம்ம வந்து கொண்டு வரணும். அப்பதான் வந்து சில நமக்கு ஒரு தலைப்பு வந்து தலைப்பாகாத ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து செல்லுன்றது தான். அதாவது இந்த கதிர்வீச்சு மிகப்பெரிய சக்தியாகும். இதனை தாம்பலத்தில் பரப்பி எந்த காரியம் சாதிக்க வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இதில் உயிர் உள்ள ஜீவ பஸ்பங்கள் சேர்ந்திருப்பதால் மிளகு பிரமாணம் எடுத்து சாப்பிட உடலில் இருக்கும் நோய் தீரும். அதாவது மிளகு பிரமாணம் மிளகோட சேர்த்துதான் பல நோய்கள் வந்து தீரும்ன்றதுதான். மந்திரங்கள் ஜெபித்து இடும்போது தொழில் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் தீரும். இந்த திருநூறு வந்து பார்த்தீங்கன்னா, மந்திரங்கள ஜெபித்து நம்ம வந்து இடும்போது குடும்ப பிரச்சனைகள் தீரும் அப்படின்ட்டுதான். 18 இதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனு. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே இதனை பயன்படுத்த வேண்டும். எல்லாம் சரி, கோசாலைகள் பசுஞ்ஞான விபூதி வாங்கி விடலாம். ஆனால் இந்த பஸ்பம் எல்லாம் எங்கே தேடுவது? என்ன விலை இருக்குமோ என நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த பஸ்பம் எல்லாம் ஒரே இடத்தில் மிக சுலபமாக கிடைக்கிறது. விலையும் குறைவுதான். எல்லா பஸ்பங்களும் சேர்த்து ரூ. 400 தான் வருகிறது. அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லங்களா, 10 பஸ்பங்கள் அது எல்லாமே சேர்த்து வெறும் ரூ. 400 தான் வருதுங்களாம். அருகில் உள்ள சித்த மருந்து கடையில் கிடைக்கிறது. சித்தா ஃபார்முலா படி இந்த பஸ்பங்களை தயாரிப்பவர்கள் அதாவது இந்த பஸ்பம்லாம் நெறைய பஸ்பம் பார்த்துப்பீங்க. அவங்க வந்து தயாரிக்கிற ஒரு சிஸ்டம் தான் இது. நமக்கு தேவையான பொருள் எல்லாமே இது வந்து நமக்கு கிடைக்கும். இல்லன்னா இது எல்லாமே சேர்ந்து நீங்க வந்து ஜீவ பஸ்பம் அ விபூதின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கடையில வந்து நீங்க வாங்கிக்கலாம். இத வாங்கி நம்ம இதுவரையிலும் நானே வந்து சாதாரண விபூதி தான் கேட்டுருக்கேன். ஆனா இதுலயே வந்து அ நம்ம விபூதியில வந்து 2 விஷயம் இருக்கு. சுத்தமா வந்து அ ஃபுல் அண்ட் ஃபுல் பசுஞ்சாணத்திலே தயார் பண்றது ஒரு விபூதி இருக்குது. தனியா வேற அதாவது சிம்பிளா நம்ம வந்து அதாவது பசுஞ்சாணம்ன்றது எப்படின்னா, பசுஞ்சாணம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீனா அத எடுத்து நம்ம வந்து அது பாடம் பண்ற மாரி ஒரு செய்வாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கலரா இருக்கும். நான் வந்து எங்கன்னா சென்னி மலைன்னு நெனைக்கிறேன். அங்க வந்து பியூரா ஒரு கலரே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஆனா சுத்தமான பசு சாணம்ன்றது. சாணத்துல நெறைய இருக்கு. பசுகிட்ட இருந்து எடுக்கிறது மட்டும் தான். அதுதான் மெயினா வந்து அந்த சக்தி உள்ளது. நம்ம சாதாரணமா நம்ம இட்டுக்கிறோம் இல்லைங்களா? கோவில்ல குடுக்குறது நமக்கெல்லாம். ஆனா, இந்த ஜீவ பஸ்ப விபூதி வந்து அ கடை நமக்கு கோவில்ல குடுக்க மாட்டாங்க.
இது வேணுன்றவங்க நம்ம வந்து அ இதுமாரி எங்க விக்குதோ சொல்லிட்டு நீங்க வந்து இந்த இப்பதான் ஈஸியா கூகுள்ல கிடைக்கும். நம்ம YouTubeல சர்ச் பண்ணா கூட கிடைக்கும். அதில ஜீவ அ பஸ்ப விபூதி வந்து நம்ம இடும்போது நெறைய நமக்கு வந்து அ விஷயங்கள் நம்ம வந்து அ அதாவது நமக்கு கிடைக்கும். நல்ல சக்திகள் கிடைக்கும். எல்லாத்த விட இந்த திருநூறு மொத காலைல குளிச்சுட்டு நீங்க வந்து இடுறீங்கனாலே, அது அதாவது திருநூறு இடும்போதே இன்றைய பொழுது, அன்றைய பொழுது யாருக்கும் உடலாலும், மனதாலும் துன்பம் கொடுக்கக்கூடாது. அது மெயினா அப்படி இருந்தா தான், அவங்க அந்த திருநூறுக்கு உண்டான உங்களுக்கு காப்பு வந்து அ உங்களுக்கு முழுமை பெறும். இல்ல இவங்க என்ன அப்படி சொன்னாங்க, திருநூறுட்டா அப்படிலாம் இல்ல. எந்த அதாவது விபூதிக்கு ஒரு விஷயம் நம்ம கடவுள்கிட்ட இந்த விபூதி எப்படி வந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது கடவுள் அவரு நான் அக்னியாவும் இருக்கேன், எரிமலையாவும் இருக்கேன், மின்னலாவும் இருக்கிறேன் சொல்லும்போது, அவர பார்த்தால உமையாலே வந்து பயப்படுறாங்க. அப்பதான் எனக்கு காப்புக்கு ஒரு பொருள குடுன்னு சொல்லும்போது தான், இந்த திருநூறு அவர் மேல இருக்கிற இந்த அந்த திருநூறு திருநூறு வந்து அத வழிச்சு அவங்களுக்கு குடுக்குறாங்க தேவிக்கு. அவங்க வந்து அத எடுத்து பூசுனது போக தான் கோவுக்கு குடுத்து, அந்த கோ வந்து பூலோகத்தில் இருக்கிற பூலோகத்தில இருக்கிற 5 பசுக்களுக்கு குடுக்குறாங்க. அந்த 5 அதனால தான் வந்து ஃபுல்லாவே பரவுச்சு. அந்த அதனால தான் சிவனோட அ பிரசாதம் அப்படின்றது நம்ம சொல்றது. நெறைய பேர் இப்ப கோவிலுக்கு போறவங்க யாருமே ஒரு துளி கூட வீட்ல கூட சரிங்க, நீங்க வந்து திருநூற வந்து இடும்போது கூட சரி, அதுக்கு ஒரு முறை இருக்கு. அதாவது எப்படின்னா, அ வடக்கு பக்கம் தான் திரும்பணும். வடக்கு பக்கம் மட்டும் தான் வந்து அந்த திருநூறு இடுறதுக்கு உண்டான சக்தி இருக்கு. வடக்கு பக்கம் திரும்பி அண்ணாந்து சிவ சிவா சொல்லிட்டு நம்ம வந்து இடணும். ஏன்னா மத்த திசைகள் வந்து திருநூறு இடக்கூடாது. இந்த வடக்கு இடும்போது அண்ணாந்து இடும்போது ஏன் அண்ணாந்து இடுறோம்னா, ஒரு துளி கூட பூமியில படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நோக்கம். அந்த ஒரு துளி பட்டாலும், இப்ப நீங்க வச்சதுக்கு புண்ணியத்துக்கு வைக்கிறீங்கன்னா, அது பாவமா மாறிடும். அதனால தான் வந்து அ தொட்டுட்டு கரெக்ட்டா அண்ணாந்து நம்ம வடக்கு நோக்கி சிவ சிவா சொல்லி தான் இடணும். சும்மா வந்து எடுத்து பூசிக்கிறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சிவ சிவான்னு சொல்லி தான் வந்து நம்ம வந்து திருநூறு எடுத்து நம்ம வந்து பூசணும். அதனால வந்து இதெல்லாம் நெறைய ஒரு ஃபார்மாலிட்டி முறையோட நம்ம வந்து செயல்படணும். அதோட இந்த ஜீவ அ பஸ்ப விபூதின்றது அத நீங்க கடையில கேட்டு பாருங்க. இருந்துச்சுன்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்க. இல்லன்னா, இந்த நான் சொன்ன அந்த பொருள்கள 10 பொருளோட சேர்த்து நீங்க வந்து வாங்குனீங்கன்னா, அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நானும் வந்து கண்டிப்பா இந்த ரெடிமேடா வித்துச்சுன்னா வாங்கிடுவேன். அப்படி இல்லன்னா, இதுல கொஞ்சம் கொஞ்சமாச்சும் நம்ம வாங்கிக்குவோம். 10, 10 கிராம்ன்றது 5, 5 கிராமாச்சும் நம்ம வந்து பஸ்பங்கள சேர்த்து நம்ம வந்து செய்யணும் நானும் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு நெறைய விஷயங்கள் வந்து அ தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த தடைகள உடைத்தெறியும் இந்த வந்து சிவபஸ்பம், இந்த ஜீவபஸ்ப விபூதி இது எல்லாமே தடைகள உடைத்தெறியும். நம்மளும் நல்லபடியா வாழலாம். இந்த திருநூறு பிறந்த கதை மக்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். என்னால இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியா போடணும்னு தான் பார்க்குறேன். 2 டேஸ் கழிச்சு, 3 டேஸ் கழிச்சு இப்படி தான் போட்டுட்டு இருக்கேன். இது எனக்கு நேரம் பற்றாக்குறை. இப்போ கூட பார்க்குறீங்கன்னா, நான் வந்து கரெக்ட்டா 10:20க்கு தான் நான் முடிக்கணும். இரவு 10:20 தான் நான் வீடியோ பேசுறேன். அதான் தூங்குற மாரியே உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும். எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா, இரவு தான். ஏதோ ஒரு வீடியோ தான் பகலா இருக்கும். இரவு நேரத்துல தான் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கிறதால அந்த டைம்ல வந்து நான் பேசுறேன். சரி நேயர்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு டாபிக் கூட நம்ம வந்து வீடியோ போடுறேன். நீங்க பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சீங்கன்னா, உங்களுக்கு என்னோட வீடியோ முக்கியமான உங்களுக்கு தேவையுள்ள மட்டும் தான் இருக்கும். நன்றி. வணக்கம்.